எந்த டைரெக்ஷன் போகிறேன்னா மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் தான் கூட்டு போகிறேன். ஓகே, மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இன்னுமே தான் மழை பெஞ்சு இந்த டேம்லாம் ஃபுல்லாகும். ஆனால் எப்போமா ஒரு நாள் தான் இந்த மாதிரி காலியாக இருக்கும்போது பார்க்க முடியும். இந்த எக்கோ பாயிண்டில் என்ன ஸ்பெஷல்னா இங்கே வந்துட்டு எல்லா விதமான ஷாப் இருக்கும். யானை யானை எங்க கேமராவோட வந்துட்டு இருக்கேன், மாறுங்க எல்லாம் மாறுங்க. இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அந்த கெஸ்ட்டை வச்சு. மழை காலம் மாதிரியே கிடையாது மூணாறு. அப்படியே வெயில் அடித்து நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இந்த கரும்புன்னு சொல்லி பேர் எழுதிருக்கு பார்த்தீங்களா, இந்த வண்டியை வச்சு பின்னாடி பெரிய ஒரு சம்பவம் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்துட்டு கெஸ்ட் வந்துட்டு சென்னையிலேருந்து வராங்க. அப்போது இன்றைக்கி அவங்கள பிக்கப் பண்ண போனதே வந்துட்டு நான் லேட்டு. என்னென்னா 2 மணிக்கு தான் கெஸ்ட்டே மூணாறு வராங்க. அவங்களுக்கு பஸ்ஸு டிலே ஆகி பிரேக் டவுன் ஆகி அவங்கள ஏற்ற போனதே கரெக்டாக 2 மணி ஆச்சு. ஓகே, வந்துட்டாங்க. வந்து பிக்கப் பண்ணி இப்போ செக்இன் பண்ணி விட்ருக்கு. இன்னும் அவங்க வந்த பிறகு தான் வந்துட்டு சைட் சீன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி எந்த டைரெக்ஷன் போகிறேன்னா மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் தான் கூட்டு போகிறேன். ஓகே, மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. சரியான மழை வேறு பெய்யுது. இங்கே பாருங்களேன், நல்லா மழை பெய்யுது. கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஒரு இளையராஜா சாங் போட்டு அப்படியே மழையை ரசிக்கலான் இருக்கிறேன். எப்படி ஓகேயா? சூப்பராக இருக்குது உண்மையிலே. இங்கே பாருங்கள், மல்லிப்பூவுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு இசை நான் போடலாம், ஆனால் காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இசையை நம்ம ப்ளே பண்ண முடியாது. அப்படியே பாட்டு கேட்டுட்டு இந்த மலையை அப்படியே ரசிக்கிறதுக்கு நிஜமாகவே அப்படியே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. காரில் உட்காந்து பாட்டு கேட்க சூப்பராக இருக்குதோ. 2 மணிக்கு தான் கெஸ்ட்டை எடுத்தனால வேறு எங்கேயுமே நிப்பாட்டல. கெஸ்ட்டுக்கு டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் எலிஃபென்ட் சஃபாரிக்கு தான் கூட்டு போனேன். எலிஃபென்ட் சஃபாரி கூட்டு போனோன்னு எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா எலிஃபெண்ட்டை சும்மா இங்கே வெளியே இருந்து பார்க்குறதுக்குமே பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. பாவப்பட்டவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களே சுற்றி பார்க்க தானே வந்திருக்காங்க. அந்த எலிஃபென்ட் சஃபாரிலேருந்து அப்போவே கூட்டு பண்ணிட்டேன், எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம மாட்டுப்பட்டி டேமுக்கு தான் கூட்டு போயிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமு. தண்ணி இப்போ இல்லை, தண்ணி இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் தண்ணி இல்லை. இன்னுமே தான் மழை பெஞ்சு இந்த டேம்லாம் ஃபுல்லாகும். ஆனால் எப்போமா ஒரு நாள் தான் இந்த மாதிரி காலியாக இருக்கும்போது பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் காலியாக இருக்கும்போது. அடுத்து நீங்கள் வரையில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் எங்கே கூட்டு போயிருந்தேன்னா நம்ம எக்கோ பாயிண்ட் தான். இந்த எக்கோ பாயிண்டில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கே வந்துட்டு எல்லா விதமான ஷாப் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இங்கே எதுனாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஐட்டமும் இருக்கும், ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருக்கும். மறக்காமல் வாங்கிக்கோங்க மக்களே. யானை வந்துட்டு இருக்கு. நாங்கள் போகிற வழியில் யானையை பார்த்துட்டு நிப்பாட்டியாச்சு. இப்போ யானையை பார்க்கலாம். யானை எங்க கேமராவோட வந்துட்டு இருக்கேன், மாறுங்க எல்லாம் மாறுங்க. எங்கப்பா யானை? ஓ, இந்தா இருக்கோ. வா, பார்த்தாச்சு. சரி ப்ரோ, நான் ப்ரோ கோச்சுக்காங்க. நான் இப்போ ஒன்று பேசிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, நீங்கள் ரூமுக்கு போகிறீங்களா? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி. இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை. இன்னும் எடிட் பண்ணி விட முடிக்கல. இந்த வீடியோ அதோடு ஜாயின் பண்ணிக்குவேன். அதாவது என்னென்னா, அந்த கரும்பு வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம பசங்க வந்திருந்தாங்க. என்கிட்ட அட்வான்ஸ் புக் பண்ணி நம்மள்ட்ட ஸ்டே ஜீப் சவாரின்னு சொல்லி புக் பண்ணி வந்திருந்தாங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த ஊர்னா எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரியல, சேலம் பக்கத்தில் நினைக்கிறேன். அப்போது பசங்க வந்து மூணார் வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு இந்த
கப்புள்ஸே எடுக்கணும். அது இல்லாமல் 3 வண்டி ஜீப் ஓட்ட அனுப்பி விட்டுட்டு இருந்தேன். அப்போது அவங்களும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கணும், இவங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறீங்கள எப்படியோ காண்டாக்ட் பண்ணி அவங்கள எல்லாமே பக்கவாக அரேஞ்ச் பண்ணி வண்டியும் காலைல ஜீப் சவாரி எல்லாமே பேசி எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேலே எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துச்சு. ஃபோன் பண்ணி ப்ரோ சீக்கிரம் இறக்கி விட்டாங்க, எதுவுமே சுற்றி காட்டல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் டிரைவர்கிட்ட கேட்கல. டிரைவர் என்ன சொன்னார்னா, அமௌண்ட்டு பே பண்ணி போகிற இடத்துலலாம் வந்துட்டு நாங்கள் போகமாட்டோம், நல்லா நேச்சர் பிளேஸ் மட்டும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களும் நேச்சர் பிளேஸ் அவ்வளோதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி இறக்கிட்டு விட்டு வந்திருக்காங்க. அப்போது என்னன்னா, அதுக்கடுத்து வந்துட்டு இவங்கள்ட்டும் சொல்ல முடிய மாட்டேக்கு. எதுக்கு இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க தம்பி அவங்க தான் வேண்டான்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு அமௌண்ட் இவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு கெஸ்ட்டை கூப்பிட்டு அவங்க என்கிட்ட ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக இது பண்ணுறாங்க. என்னென்னா ப்ரோ ஜிபே இறக்கி விட்டாங்க, ரூமுக்கு போகிறோம், ரூமும் அவ்வளோ நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக ஏற்றிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை நம்பி வந்துட்டாங்க பசங்க, ரொம்ப சின்ன பசங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு காட்டேஜ் நமக்குள்ளே காட்டேஜில் போயிட்டு காட்டேஜ் வேண்டான்ட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ரூமும் கேன்சல் ஆகி போச்சு, ஜிப்பும் இப்படி ஆனோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்கிட்ட இருந்துச்சு அமௌண்ட்டு, கையில் தான் இருந்துச்சு. அவங்க அட்வான்ஸ் போட்டது எல்லாமே செலவாயிடுச்சு. ஆனால் கையிலேருந்து அமௌண்ட்டு வண்டி ஓட்ட காசு எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வேறு ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், அதுவும் வேண்டான்ட்டாங்க. அந்த பிரச்சனையிலே அப்படியே வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனது கிடையாது. ஆனால் இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அந்த கெஸ்ட்டை வச்சு. பசங்க தான் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியல. ஏன்னா என்னோட எப்படி சொல்கிறது, இது சொல்கிறதுக்கு அதாவது வந்துட்டு என்னை நம்பி ஒருத்தங்க அட்வான்ஸ் பண்ணி நம்மளை வராங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இந்த கெஸ்ட்டு வந்துட்டு பசங்க வந்துட்டு ஒரு 3 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்துட்டு ஜீப் சவாரி போயிட்டு இங்கே வந்துட்டு ப்ரோ அவ்வளோதானா ப்ரோ முடிஞ்சா ப்ரோ ஜீப் சவாரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சேன், நான் வந்துட்டு அதாவது நல்ல ஒரு டீம் இன்னும் என்கிட்ட இல்லை, யாரையும் நம்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ யாரும் பார்ப்பாங்கன்னு தெரில, ஆனால் வந்துட்டு நான் ஷுவராக சொல்கிறேன், என்கிட்ட ஒரு நல்ல டீம் கிடையாது. டீம் ரெடி பண்ணுவேன், ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நல்ல ஒரு டீம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர் கஸ்டமருக்கும் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் பார்க்குறான்னு தெரில. ஸோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் யாரையும் நம்பி இது ஸ்டார்ட் பண்ணல இந்த பிஸ்னஸை. இதுக்கடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் யார் யார் என்னென்ன இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கலாம் இதுக்கடுத்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே.